Hi all, today 10th July 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வருகிற 19th ஜூலை 2026 நம்ம ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் நடத்துகிறோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இந்த லெவல் பேஸ்டு ட்ரேடிங் எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். காமா டெல்டா வேல்யூஸ் எப்படி நடக்குது, இந்தியா விக்ஸை எப்படி யூஸ் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, அண்டு பிவோட் கால்குலேஷன் அண்டு கேப் அப் கேப் டவுன் நடந்ததுன்னா என்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகணுங்கிற அந்த மேக்ஸ் கால்குலேஷன் அண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியா விக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு இது தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மேலே தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. we will send the details. அந்த ஒர்க் ஷாப்பில் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் 15 days வந்து லைவ் ஒர்க் ஷாப்பில் ஸோ மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிற நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நீங்கள் மாறலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு கேப் அப்பில் நடந்தது. கேப் அப்பில் நடந்தாலும் இன்னைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண 162% போய் அடிக்கணும். ஆனால் 9 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. 9.162 இங்கே இருக்கு. 162 பாயிண்ட், அதுலேருந்து ஒரு 9 பாயிண்ட்ஸ் டச் ஆனால் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும். பட் நம்ம நினைச்ச டார்கெட்டை நோக்கி இது போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருந்தோம் லெவல். ஸோ 162 பிரேக் பண்ணோன்னே இந்த மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்க் பண்ணி வச்சாச்சு. R3 போய் அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தது. இதோட டார்கெட்டை போய் அடிச்சிருச்சு. அண்டு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா யாரும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக இருந்தது, பெரிய மூமெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மூமெண்ட் கொடுத்தது, நல்ல மூமெண்ட்டு தான் மார்க்கெட் கொடுத்தது. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் சார்ட்டை வச்சுட்டு மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி இறங்குனதுன்னா இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம், அதில் பிபனாசி லெவல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கோஆர்டினேட் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை லைவாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் தான் போகும். R3 போய் அடிச்சிருச்சு. R3லேருந்து கீழே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஓவரால் நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 12,220 எடுத்திருக்கோம். ஸோ மண்டே ஒரு நல்ல ட்ரேடில் நாம் எல்லாரும் சந்திப்போம்.